அன்பு நேயர்களுக்கு வணக்கம். லக்ஷருத்ரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்று நாம் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடங்க போகிறோம். மாசி மகமும் குழந்தை வரமும். சுற்றத்தார் கேட்கும் கேள்விகள், விசேஷங்களுக்கு சென்றால் கிடைக்கும் அந்த பரிதாப பார்வைகள், இன்னும் நல்ல செய்தி இல்லையா என்கிற ஒற்றை வினா, இவை உங்கள் இதயத்தை எவ்வளவு காயப்படுத்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். பல இரவு தூக்கங்களை நீங்கள் கண்ணீரால் நனைத்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் ஒரு கதவை அடைக்கிறான் என்றால் ஒரு மகா உன்னதமான வாசலை உங்களுக்காக திறக்கப் போகிறான் என்றுதான் அர்த்தம். மருத்துவ அறிக்கைகள் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் படைத்தவன் இன்னும் முடிவு எழுதவில்லை. அந்த இறைவன் உங்களை தன் மடியில் அமர வைத்து ஆறுதல் சொல்ல தேர்ந்தெடுத்த நாள்தான் இந்த மாசி மகம். உங்களை யாராவது காயப்படுத்தியிருந்தால் அதை இங்கேயே மறந்து விடுங்கள். இன்று நாம் பேசப்போகும் இந்த பதிவு வெறும் தகவல் அல்ல. இது உங்களுக்கான ஒரு மருந்தாக, ஒரு பிஞ்சு விரல் உங்கள் கையை பிடிக்க போகும் அந்த இனிய காலத்தின் தொடக்கமாக இருக்கட்டும். வாருங்கள், நம்பிக்கையோடு பயணிக்கலாம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரப்போகும் மாசி மகம் வெறும் திருவிழா மட்டுமல்ல, அது வம்சம் தழைக்க வைக்கும் ஒரு மகா உன்னத நாள். இன்று நாம் மாசி மகத்தின் ஆன்மீக பின்னணி, பித்ருக்களின் ஆசி ஏன் முக்கியம் மற்றும் வீட்டில் இருந்தபடி நீங்கள் செய்ய வேண்டிய இந்த ஒரு ரகசிய பூஜை முறை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஏன் மாசி மகம் குழந்தை வரத்திற்கு சிறப்பு? மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். கேதுவை ஞானக்காரகன் என்றும் வம்ச விருத்திக்கு அருள் புரியும் தெய்வமாகவும் கருதுகிறோம். மகம் நட்சத்திரம் பித்திருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு உரியது. ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறப்பதில் தடை இருந்தால் அது பித்ரு தோஷத்தினால் இருக்கலாம் என்பது நம்பிக்கை. மாசி மகத்தன்று முன்னோர்களை வழிபட்டால் அந்த தடைகள் நீங்கி வம்சம் தழைக்கும். பார்வதி தேவி தட்சனின் மகளாக பூமியில் அவதரிக்க தேர்ந்தெடுத்த நாள் இந்த மாசி மகம். எனவே ஒரு குழந்தையை சுமக்கும் பாக்கியத்தை அன்னை வாரி வழங்குவாள் என்பது ஐதீகம். மகம் என்பது பித்ருக்களுக்கு உரிய நட்சத்திரம். ஒரு செடி வளர தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, ஒரு வம்சம் வளர முன்னோர்களின் ஆசி அவ்வளவு முக்கியம். பித்ருக்களின் கோபம் அல்லது சாபம் ஒருவரது ஜாதகத்தில் புத்திர தோஷமாக மாறும். இந்த மாசி மகத்தன்று நீங்கள் செய்யும் எள்ளும் தண்ணீரும் கலந்த தர்ப்பணம் உங்கள் முன்னோர்களை குளிரவித்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு அழகான வாரிசை பெற்றுத்தரும். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, காலங்காலமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. குழந்தை வரம் தரும் பூஜை முறைகள். மார்ச் 2 காலை 7:51 மணிக்கு மேல் மகம் நட்சத்திரம் தொடங்குகிறது. கணவன் மனைவி இருவரும் அதிகாலையில் கடல், நதி அல்லது வீட்டின் புனித குளியலில் ஈடுபட வேண்டும். குளிக்கும் நீரில் சிறிதளவு மஞ்சள் பொடி மற்றும் கல்லுப்பு சேர்த்து கங்கையே நமக என்று சொல்லி நீராடுவது உடலிலும் மனதிலும் உள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கும். கையில் சிறிதளவு நீரெடுத்து என் குலம் தழைக்க நல்ல புத்திர பாக்கியம் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீரை தரையில் விடுங்கள். குழந்தை வரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பாலகிருஷ்ணன். உங்கள் பூஜை அறையில் பாலகிருஷ்ணரின் விக்கிரத்தை அல்லது படத்தை வையுங்கள். ஒரு சிறிய துணியால் தொட்டில் கட்டி அதில் கிருஷ்ணரை அமர்த்தி உங்கள் குழந்தையாக நினைத்து மெதுவாக ஆட்டுங்கள். கிருஷ்ணா, என் வீட்டிற்கு ஒரு குழந்தையாக நீ வர வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டுங்கள். தாயின் உணர்வோடு அவருக்கு பால் மற்றும் வெண்ணெய் நிவேதனம் செய்யுங்கள். மாலை 6 மணிக்கு மேல் வீட்டின் பூஜை அறையில் 5 நெய் தீபங்களை ஏற்றி வையுங்கள். தாமரை தண்டு திரி பயன்படுத்துவது மிகவும் விசேஷம். இது பெண்களின் கருப்பை தொடர்பான பிரச்சனைகளை நீக்கும் என்பது நம்பிக்கை. செய்ய வேண்டிய தியானம். இன்று ஒரு ஏழை குழந்தைக்கு பால் அல்லது உணவு வாங்கி கொடுப்பது உங்கள் பிரார்த்தனையை உடனடியாக இறைவனிடம் கொண்டு சேர்க்கும். சொல்ல வேண்டிய மந்திரங்கள். சந்தான கோபால மந்திரம். ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகப்தே தேஹிமே தனயம் கிருஷ்ண தவாமகம் சரணம் கத. இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இது குழந்தை பாக்கியத்தில் இருக்கும் தடைகளை உடைக்கக்கூடியது. அபிராமி அந்தாதி 18வது பாடல். விழியினை தந்து நின் சந்தானமும் தந்தருளுகவே. அன்னை அபிராமி தன் பிள்ளையாகிய உங்களை காத்து உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருவாள் என்பதே இந்த பாடலின் சாரம். இந்த மந்திரங்களின் ஒலி அலைகள் உங்கள் வீட்டின் சூழலையே மாற்றிவிடும். தரிசிக்க வேண்டிய கோயில்கள். உங்களால் முடிந்தால் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருக்கருக்காவூர் கற்பச்சாம்பிகை அம்மனை தரிசியுங்கள். அந்த தாயின் பாதத்தில் வைத்து தரப்படும் நெய் பிரசாதம் பல தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறது. கர்ப்பம் தரிக்காதவர்கள் நெய்யும், கர்ப்பமானவர்கள் கரு கலையாமல் இருக்க விளக்கெண்ணையும் வாங்கி பயன்படுத்தலாம். அதே போல கும்பகோணம் அருகே உள்ள கருவலச்சேரி அம்மனையும் வழிபட தவறாதீர்கள்.
தூரத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயிலில் இருக்கும் அம்பிகையை மனதார தொழுங்கள். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். இங்குள்ள புண்ணியவனநாதர் மற்றும் கற்பகாம்பாளை தரிசிப்பது சிறப்பு. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி. இங்குள்ள சந்தான கிருஷ்ணரை உங்கள் மடியில் அமர்த்தி வேண்டிக் கொண்டால் அடுத்த மாசி மகத்திற்குள் உங்கள் மடியில் ஒரு குழந்தை இருக்கும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலை. இங்குள்ள பாண்டவ தீர்த்தத்தில் மாசி மகத்தன்று நீராடுவது பித்ருதோஷங்களை வேரோடு நீக்கும். செய்யக்கூடாத தவறுகள். பூஜை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் தவறுகளை தவிர்ப்பது. குழந்தை வரம் வேண்டி பூஜை செய்யும் தம்பதியர் கவனத்திற்கு. கோபம் கொள்ளாதீர்கள். மாசி மகத்தன்று வீட்டில் சண்டை வாக்குவாதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் பூஜையின் பலனை அழித்துவிடும். அன்று ஒரு நாள் மட்டுமல்ல, அதற்கு முந்தைய நாளும் தம்பதியர் அசைவம் மற்றும் தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். கடனாக பூஜை செய்யாதீர்கள். யாரோ சொன்னார்கள் என்பதற்காகவோ வேண்டா வெறுப்பாக செய்யாதீர்கள். முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள். பூஜை செய்யும் போது குழந்தை பிறக்குமா என்ற சந்தேகத்தோடு செய்யாதீர்கள். சந்தேகம் ஒரு விஷம், நம்பிக்கையே மருந்து. தெய்வ வழிபாட்டிற்கு முன் அன்று பித்தர்களுக்கு தர்ப்பணம் அல்லது எள்ளும் தண்ணீரும் இருப்பதை மறக்கக்கூடாது. வேர் காய்ந்தால் செடி வளராது. அதுபோல முன்னோர்களை மறந்தால் வம்சம் வளராது. ஆடம்பரமாக பூஜை செய்ய வேண்டும் என்பதை விட ஒரு துளி கண்ணீரோடு மனதார கேட்பதை இறைவனுக்கு பிடிக்கும். விரதம் முடிக்கும் முறை. மார்ச் 2 அன்று வழிபாட்டை முடித்த பிறகு அம்பிகையின் பாதத்தில் வைத்த ஒரு மஞ்சள் கயிற்றை சரடு மனைவி தனது கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்வது ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் கரு தங்குவதற்கான அருளாகவும் அமையும். இன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை மற்றும் வெல்லம் கலந்த அரிசியை உங்கள் கைகளால் வழங்குவது பூஜை செய்த பலனை தரும். இது குழந்தை பாக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது. உங்களுக்காக இன்னும் கூடுதலாக ஒரு தகவல். மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது. கேதுவின் அதிதேவதை விநாயகர். எனவே குழந்தை வரம் வேண்டுவோர் மார்ச் 2 அன்று அருகிலுள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதும் தடைகளை நீக்கும். இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் கைகளில் ஒரு குழந்தை தவழ்வது போல கற்பனை செய்யுங்கள். அந்த பிஞ்சு கைகள் உங்கள் விரலை பிடிப்பதை உணருங்கள். இந்த 2026 மாசி மகம் உங்கள் கண்ணீரை துடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். மருத்துவம் தன் எல்லையை முடிக்கும் இடத்தில் ஆன்மீகம் தன் அற்புதத்தை தொடங்கும். கடைசியாக உங்களுக்கான ஒரு ரகசிய டிப்ஸ். மாசி மகம் அன்று மாலை ஒரு சிறிய மஞ்சள் துணியில் ஒரு நாணயத்தை வைத்து முடிந்து அதை உங்கள் பூஜை அறையில் வையுங்கள். குழந்தை பிறந்தவுடன் அந்த பணத்தை காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு நேர்த்தி கடன் போன்றது. உங்கள் வேண்டுதல்களுக்கு ஒரு கூடுதல் வலுவை இது தரும். பரிகாரம் செய்யும் போது பயத்தோடு செய்யாதீர்கள். எனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது, அதற்கான நன்றியாக இதை செய்கிறேன் என்ற நன்றி உணர்வோடு செய்யுங்கள். அந்த நேர்மறை எண்ணமே மிகப்பெரிய பரிகாரம். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் சடங்குகள் மட்டும் கிடையாது. இது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒரு உன்னதமான உரையாடல். இன்று நீங்க ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. இனிமேல் குழந்தை இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட போறதில்ல. அதுக்கு பதிலா வரப்போற குழந்தைய வரவேற்க நான் தயாரா இருக்கேங்கிற மகிழ்ச்சியோட இருக்க போறீங்க. ஏன்னா உங்க வீட்டு வாசல்ல அந்த மழலை சத்தம் கேட்க போற காலம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த 2026 மாசி மகம் உங்க கண்ணீரை தொடச்சு உங்க கைகள்ல ஒரு பொக்கிஷத்தை தரப்போகுது. அடுத்த வருஷம் மாசி மகம் வரும்போது நீங்க உங்க குழந்தையோட இந்த வீடியோவை பார்க்க போறீங்க. முழு நம்பிக்கையுடன் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்திற்காகவும் நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். உங்கள் வேண்டுதல் நிறைவேற ஓம் நமோ நாராயணாய அல்லது அம்பிகையை போற்று என்று கமெண்ட் பாக்ஸில் ஒருமுறை எழுதுங்கள். நாம் அனைவரும் இணைந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். இந்த தகவல்கள் உங்கள் மனதிற்கு தெளிவை தந்திருக்கும் என்று நம்புகிறேன். மழலை செல்வத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு இந்த வீடியோவை இப்போதே ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஒரு பகிர்வு ஒரு குடும்பத்தில் ஒளியேற்றலாம். இது போன்ற ஆழமான ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.